அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களும், அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் ஓரிரு நாளில் நேரடியாக சந்திக்க போகிறாங்க. இந்த சந்திப்பு அரசியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போன பதிவு பார்க்காதவங்க கூட இப்போ பார்த்துக்கோங்க. அதை நான் முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ரெண்டு பேருக்குமே பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க. அதில் எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடியை மத்திய உள்துறை அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக அவரை டெல்லியில் வர வச்சு பேச்சுவார்த்தை பல விஷயங்கள் பண்ணாங்க. அதில் கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்கறதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது. செங்கோட்டையனுடைய பிரச்சனையும் பேசப்பட்டது. இதெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக நான் சொல்லணுன்னா, எடப்பாடி அவர்களுக்கு பாஜக கூட கூட்டணி வர 1% கூட விருப்பமே இல்லை அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே எப்பவுமே தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இந்த ரெண்டு தான் பெரிய கட்சிகள். என்ன தான் ஆட்சி அதிகாரம் மாறி மாறி வந்தாலும், வாக்கு சதவீதத்தில் சின்ன சின்ன மாற்றம் வந்தாலும், சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இங்கே கண்டிப்பாக திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். அப்படி தான் போயிட்டே இருக்குது. மற்ற மாநிலங்களில் வேணால் பிஜேபி ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. மக்கள் பிஜேபியை ஏற்க மாட்டாங்கன்றது அவருடைய எண்ணம். ரொம்ப வலிமையாக அவர் நினைக்கிறார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறார். இல்லை, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே முடியாது அப்படின்னு அவருடைய எண்ணம். இதில் அண்ணாமலை பண்ண சில தவறுகள், பிஜேபிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை, இதை எதையும் மத்திய அந்த பாஜகவில், தேசிய பாஜகவில் அவங்க தலைமையினாலையும் மோடி அவர்கள் அமித்ஷாவாலையும் சரியாக ஹேண்டில் பண்ணவே முடியல. அவங்க சரியாக கூப்பிட்டு நிர்வாகிகிட்ட சரியான பேச்சுவார்த்தை பண்ணுறதில்ல. குறிப்பாக என்கிட்ட ஒப்பீனியன் நேரடியாக கூப்பிட்டு கேட்குறதில்ல. ஃபோன் போட்டு டெல்லியிலேருந்து ஃபோன் போடுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனில் சில தகவல் கேட்குறாங்க. நான் இல்லை நான் நேரில் தான் சொல்லுவேன், நான் ஃபோனில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் கடிதம் எழுதி அனுப்புவேன் நிறைய விஷயங்கள். அதையெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் நேரில் மீட் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதனால் எனக்கும் இந்த கட்சி எதனால் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அண்மையில் கூட தேர்தல் பொறுப்பாளர் புதுசாக ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று புதிய தேர்தல் பொறுப்பாளர் தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க. சில மாநிலத்துக்கும் போட்டிருக்காங்க, அப்படி தமிழ்நாட்டுக்கும் போட்டிருக்காங்க. இது அவங்க தன்னிச்சையாக எடுத்த முடிவில் நான் கோரிக்கை வச்சுருந்தேன் மோடி அவர்கள்கிட்ட. ஸோ அதன் அடிப்படையில் அவர் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. இப்போது ஒருத்தர் பைஜெண்ட் ஏதோ ஒரு பேர் வாயிலே வரமாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் கலைஞர் தெரிஞ்ச ஒரு போட்டால் கூட பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பிஜேபிக்கு இருக்குது. இங்கே தேவையில்லாமல் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு கிளப்பி விட்றாங்க. இப்போது நம்ம எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறது போய் இப்போ பாஜக பலவீனப்பட்டு நிற்கிது. இது உண்மையான விஷயம். இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்டிஏல யாருமே கிடையாது. இப்போ டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, கிஷோர்சாமி அவர்கள் இல்லை, யாருமே இல்லை. இப்போ அதிமுகவும் இல்லை. அது அவங்க ஓரிரு நாளில் அறிவிச்சிருவாங்க. இப்போ எடப்பாடி அவர்களும் அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திக்க போகிறாங்க. இதற்கு முன்னாடி தான் நான் உதாரணம் சொன்னேன், நான் பொய்லாம் சொல்லலை. இதற்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த சட்டமன்றத்தில் அவருடைய சீட்டு விவகாரத்தில் என்னுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி கலந்து பேசி எடப்பாடி அவர்கள் கோரிக்கையை ஏற்று தான் ஓபிஎஸ் அவர்களுடைய இதுவை எடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது.